அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் சத்திய சோதனை நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம், யாருக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எம்ஜிஆருக்கு உணவளித்த உழைப்பாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல வெங்கடேசன் அவரை தான் மீட் பண்ண இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். சார், உங்களுக்கு காஞ்சிபுரம் வெங்கடேசன் அப்படின்னு ஒரு நேம் இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன். 1968 வந்து வாகனியில் நம் நாடு என்ற படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கார் கிளீனர் தான். கார் வண்டி கழுவிட்டு இருக்கும்போது 9வது ஃப்ளோரில் வந்து மேலே எம்ஜிஆர் அவர்கள் வந்து மேக்கப் இல்லாமல் விக் இல்லாமல் ஒரு பனியனை ஒரு வேஸ்ட் கட்டிக்கிட்டு என்னை கூப்பிட்டார் கீழே. நான் கீழே வண்டி கழிட்டு இருந்தேன். தம்பி அப்படின்னார். திரும்பி பார்த்தேன். தம்பி நாங்கள் யாரோ நினச்சிக்கிட்டு மறுபடியும் என் வேலை செய்ய ஆரம்பித்தேன். வண்டி கழிட்டு இருந்தேன். மறுபடியும் தம்பி அப்படின்னா ஏன்னா யாரை கூப்பிட்டுங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பக்கெட்டில் துணியை போட்டுட்டு படிக்கட்டு மேலே ஏறி கட்ட போனால் எம்ஜிஆர் அவர் எப்பவுமே பேண்ட் ஷர்ட்டோட விக்கோட அழகாக பார்க்கணும். சர்வசாதாரணமாக மனுஷன் மாதிரி நின்றுருக்கார். என்னடா எனக்கு பயம், ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துச்சு. ஐயோ எம்ஜிஆர் கிட்ட அப்புறம் வந்துட்டுமா அப்படின்னு. ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னேன். தம்பி நீ வண்டி கிளீனரா அப்படின்னா. ஆமாங்க வண்டி கிளீனர். என் வண்டி கூட நீ கழுவிடுவியா? கொடுங்க சார், கழுவ காத்துட்ருக்காங்க, அதுவும் உங்கள் வண்டி தானே அப்படின்னு சொன்னோடனே அதிகமாக சும்மா கழுவுற வண்டியை கூட அழகாக கழுவணும்ன்ட்டு அவர் வண்டியை நீட்டாக வண்டி கழுவி சேசலாம் க்ளீன் பண்ணி சீட்டு கிட்டு கண்ணாடிலாம் விட்டு நீட்டாக கொடுத்தேன். அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பா இந்த வயசில். பரவாயில்ல ஐயா, நீங்கள் பாடின பாட்டெலாம் ஞாபகம் இருக்கும், நான் அது மாதிரி தான் நடப்பேன். அதே நேரத்தில் இந்த குடிகாரனை பற்றி இதெல்லாம் சொல்லுவீங்க, குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் என் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இன்னி வரைக்கும் கூட அதே மாதிரி நான் தண்ணி சாப்பிட சிகரெட் பிடிக்கிறேன். எந்த கட்டப்பழக்கமும் எனக்கு கிடையாது. ஏன்னா எங்கள் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன கருத்து வச்சு தான் நான் இது வரைக்கும் என் குடும்பத்தையே நடத்திட்டு இருக்கேன். இன்றைக்கி கூட எம்ஜிஆர் பாட்டு பாடிக்கு தான் ரோடெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பேன். நான் உங்கள் வீட்டு எம்ஜிஆர் மட்டும் இல்ல, அண்ணாதுரை சார் அவங்க அந்த ஐயாவில இருந்து நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த அனுபவம் எப்படி சார்? எப்படின்னா எங்கள் ஃபாதர் வந்து அண்ணாதுரை கிட்ட டிரைவர். அதனால் அண்ணாதுரை வீட்டில் நான் போய் அவருக்கும் டீ காஃபி முதல் கொண்டு சாப்பாடுலாம் கைவாங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் விகேஆர் எஸ்எஸ்ஆர் எல்லாம் அண்ணாதுரை பார்க்க வருவாங்க. நான் எல்லாருக்கும் கையெழுத்து கும்பிடுவேன். ஆனால் சின்ன பையன் அப்போ தெரியாது. இப்படி இருக்கும்போது ஒரு 1962 அவங்க எலெக்ஷன். சார், இப்போ நீங்க எம்ஜிஆர் மட்டும் இல்ல, அண்ணாதுரை சார் அவங்க அந்த ஐயாவில இருந்து நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த அனுபவம் எப்படி சார்? எப்படின்னா எங்கள் ஃபாதர் வந்து அண்ணாதுரை கிட்ட டிரைவர். அதனால் அண்ணாதுரை வீட்டில் நான் போய் அவருக்கும் டீ காஃபி முதல் கொண்டு சாப்பாடுலாம் கைவாங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் விகேஆர் எஸ்எஸ்ஆர் எல்லாம் அண்ணாதுரை பார்க்க வருவாங்க. நான் எல்லாருக்கும் கையெழுத்து கும்பிடுவேன். ஆனால் சின்ன பையன் அப்போ தெரியாது. இப்படி இருக்கும்போது ஒரு 1962 அவங்க எலெக்ஷன் வச்சாங்க. எண்ணகார் தெருவில் மாநாடு போயிட்டு அவர்கிட்ட காமிச்சதுக்கப்புறம் அவர் கையால் 10 ரூபா தூக்கி கொடுத்தாரு. அன்றைக்கி அவ்வளோ மதிப்பு அந்த 10 ரூபா. நான் சினிமாவில் வேலை செய்யும்போது 2 ரூபா தான் சம்பளம். அது 10 ரூபா கொடுத்தோடனே அவர் காலையிலே வந்து கும்பிட்டாங்க. அவர் பார்க்கும்போது பேச்சு கீச்செல்லாம் வரல. காசு கொடுக்கும்போது இன்னும் நான் பெருமையாக ஆரம்பித்தேன். அதை ஃப்ரேம் போட்டு கூட எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன். கொஞ்சம் எங்கே தான் எங்களுக்கு எதுவும் தெரியல. இருந்தாலும் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த தொழில் செய்தால் என்னப்பா அவங்களுக்கு வருது வருமானம் அப்படின்னாரு. இன்னும் 1 ரூபா 2 ரூபா கொடுப்பாங்க சார். நம்ம சினிமாவில் வேலை செய்ய 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், சம்பளமும் கொடுப்பாங்கன்னா ஏற்பாடு பண்ணிட்டுமான்னு பண்ணு சார். நீ வந்து என்கிட்ட அண்ணாதுரை கிட்ட உங்கள் அப்பா வேலை செய்தா சொன்னேன். நீ காஞ்சிபுரத்துலேயே வந்ததுனால உனக்கு நானே காஞ்சிபுரம்னு கூப்பிட்றேன். உன் பேர் எனக்கு சட்டம் வராது, காஞ்சிபுரம்னு கூப்பிட்றேன்னு சொன்னார். அதுலேருந்து தான் எல்லாருமே காஞ்சிபுரம்னு கூப்பிட ஆரம்பிச்சார். இப்போ என் பேர் வந்த காரணம் அதுதான். அவர் சொல்லாமல் எனக்கு இன்றைக்கி எல்லாருமே காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் கூப்பிட்டுருக்காங்க. வேலைக்கு போனால் போகிறாங்க, ரோட்டில் போனால் கூட தம்பி காஞ்சிபுரம் நல்லா இருக்கியாப்பா அண்ணன் கூப்பிடுவாங்க. அதுதான் எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன் காஞ்சிபுரம்னு கூப்பிட்டேன்? அண்ணாதுரைக்கு ஒரு பேர் இருக்குது, எம்ஜிஆருக்கு அவர்களும் பேர் இருக்குது.
ஆனால் நான் செய்கிற தொழிலையும் எனக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ள நானே ஆதங்கம் பண்ணிக்குவேன். சரி சார், இப்போ நீங்க அண்ணாதுரை, எம்ஜிஆர் இவங்க 2 பேருக்குமே கிட்டத்தட்ட எல்லா செலிபிரிட்டிக்குமே உணவு கொடுத்துருக்கீங்க. அந்த வரிசையில் இன்னும் யாராருக்கு உணவு பரிமாறி இருக்கிறீங்க? அந்த வரிசையில் நிறைய நடிகர்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பரிமாறி இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். பரிமாறி இல்லை, இப்போ நீங்க பரிமாறும் போது நம்ம தலைவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? அதாவது வந்து அதை நான் சொல்கிறேன். சொல்லுங்க. அவர் வந்து என்னுடைய ரஜினி சார் வந்து எப்படின்னா, அவர் எனக்கு ஒரு பிரதர். அவர் வயசில் 2 வயசு நான் மொத்தம் இருக்கலாம், இல்லை அவர் இருக்கலாம். இருந்தாலும் பிரதர் மாதிரி தான் நாங்கள் பழகியிருக்கிறோம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சகோதர சவால்னு ஒரு கன்னட படம். அந்த படத்துக்கு பாம்குரோவில் ஸ்டோரி டிஸ்கஷனு, சாங் மியூசிக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதில் சுந்தரம் சார் அவர்கள் வந்து ரைட்டர், மியூசிக் டைரக்டர், தெலுங்கு நடிகர், ஒரு மியூசிக் டைரக்டர் சக்தின்னு பேர். அவர் அதுக்கு மியூசிக் டைரக்டர். பெங்களூரில் காந்தி நகர்லேருந்து ப்ரொடியூசர்கள் வந்து அந்த படம் எடுக்கிறாங்க. கேசார் தாஸ்ன்னு சொல்லி டைரக்டர், அவர் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. அவர் டைரக்டர் கூட நான் பர்சனலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பாம்புரோவில் போட்டு வராங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, பாம்புரோ ஹோட்டல் பேக் சைடில் ஒரு 3 கடை இருக்கும். 3 கடை என்னென்னா, புஸ்தகம் கடை, பார்பர் ஷாப்பு, இன்னொன்று ஃபேன்சி ஸ்டோர், இந்த பேஸ்ட் சொல்லுவாங்க, அது மாதிரி 3 கடை. அப்போ பேஸ்ட்டு வாங்கணும் சொல்லி ஃபுட்டீஸுக்கு சொன்னாங்க. ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு காலையில் ஒரு 7 மணி இருக்கும். வாங்கிட்டு போகலான்னு. அதுக்குள்ளே அந்த கடை இப்போ தான் பார்த்தாருன்னா கொஞ்சம் கொடுத்து வாங்கினாங்க. பக்கத்தில் இருக்கிற பார்பர் ஷாப்புக்கு உள்ளே போனேன். உள்ளே போய் எல்லாரும் பார்பர் ஷாப் போனால் என்ன பண்ணுவாங்க, சீப்பு கண்ணாடியை பார்த்து சீப்பு எடுத்து வரோம். அது மாதிரி வாங்கிட்டு இருந்தேன். அதில் உங்களை மாதிரி ஒருத்தர் பார்பர் ஷாப்புக்கார ஒருத்தர் செயின் முகத்துக்கு செயின் விட்டு இருந்தேன். தம்பி நீ வந்து பார்பர் ஷாப் சேவ் பண்ணிட்டு இருந்தியா? நீ வந்து நான் உன்னை பார்த்துருக்கேன், நைட்டு காலையில் எல்லாம் தான் சாப்பாடு போட்டுருக்க, காலையில் கூட டிஃபன் கொண்டாந்து போட்டிருக்கேன், யாருக்கு போடுறா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னேன், 555 நம்பர் ரூமில் ஒரு பெங்களூர் ப்ரொடியூசர் ஒன்று இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க ஒரு படம் பூஜை போட போகிறாங்க, ரெக்கார்டிங் பண்ண போகிறோம், அதனால சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அந்த சீட்டில் ஒருத்தர் உட்காந்து சரி பண்ணிக்கிறேன். படிக்கும்போது அண்ணா அப்படின்னு ஒரு குரல் வந்தது. குரல் வந்தோடனே யாரை கூப்பிட்றாங்க, என்ன சார் அண்ணா, என்ன தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு. தெரியுதா, எங்கே பார்த்துருக்கலாம் சார். நீங்கள் யார் சார்? நான் ஒரு நடிகரப்பா, நடிகன் அப்படின்னு. அப்படிங்களா, சரி. என்ன சார் வேணும்? அந்த ப்ரொடியூசரை பார்க்க முடியுமா? வாங்கல, பாருங்கள் பார்க்கலாம் வாங்க, 555 ரூம்னு சொல்லிட்டு நான் மேலே போயிட்டேன். அப்போ மணி ஒரு 8 மணி இருக்கும். இவர் சேருங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த லுங்கியோடவ மேலே ரூமுக்கு வந்தார். நான் அந்த தாவரத்தில் உட்காந்துருந்தேன். பெல் அடிச்சார். வந்தோன்னே வாங்கினாயா உட்காந்து. அப்போ என் கதையை சொன்னேன் அவர்கிட்ட. கிளீனராக இருந்து எம்ஜிஆர் இப்படி பண்ணேன், இப்படிலாம் செய்தால் எம்ஜிஆர் தான் எனக்கு பேர் வச்சார். ஆனால் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து என்ன சொன்னார், நான் பெங்களூர் தான் கண்டக்டர் வேலை செய்வேன் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் நிறைய கஷ்டங்கள் போட்டுருப்பீங்க. ஏன்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு எல்லாம் கைத்தட்டி இது பண்ணுவாங்க. ஆனால் பேக்கில் நீங்கள் போகிற கஷ்டங்கள் யாருன்னு தெரியாது. அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் இப்போ வந்து நாங்கள் சாப்பாடு போடுற காலத்தில் ரொம்ப கீழே உட்கார வச்சு இலைங்கெல்லாம் போட்டு பரிமாறணும். அதுக்கப்புறம் சேர் போட்டு தட்டில் சாப்பாடு போட ஆரம்பிச்சு. அப்போ காலகட்டத்தில் என்னன்னாக்கா, மலை மேலே ஷூட்டிங் வச்சாங்கன்னா நாங்கள் அந்த ட்ரம்மு, பெரிய பெரிய ட்ரம்மு எல்லாம் தலைமையில தலைமை வச்சுக்கிட்டு தண்ணியோட, அது எவ்வளோ பெரிய ட்ரம் இருக்கும் வச்சுக்கிட்டு அப்படியே மேலே போவோம். ஏன்னா தண்ணி கொடுத்தா இருக்கும். ஆனால் இப்போ கேனு பாட்டிலெலாம் வந்துடுச்சு. அப்போ அப்படி கிடையாது. நாங்கள் ஜெக்கில் கொண்டு தான் கிளாஸில் தண்ணி ஊற்றி ஊற்றி எல்லாம் இருக்கும். ஜூனியர் ஆகிடுச்சாலும் நடிகராகலாம் அதிலே கலங்குள்ள மாதிரி வந்து நான் கூட திட்டுவாங்க, என்ன தண்ணி இந்த லட்சத்தில் இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நாங்கள் மேலே இறங்கி வரத்துக்கு இப்போ ரொம்ப டயர்டாகிடும். அது மட்டும் இல்லை, காலையில் பெட் காஃபிக்கு கொடுக்குறதுக்கு முதல்ல ஒரு மேனேஜர் வந்து எங்களை எழுப்புவார் 3:30 மணிக்கு. எல்லோரும் லைட் மேனுங்களுக்கு மேக்கப்பில் எல்லாருக்கும் காஃபி கொடுக்கும். எல்லாருக்கும் காஃபி கொடுத்து எழுந்துருவோம். 7 மணிக்கு காய்ச்சிட்டுக்கு எல்லோரும் லொக்கேஷன் போயிடணும். அதுக்குள்ளே
அதுக்கப்புறம் லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் அங்கேயே டிஃபன் சப்ளை பண்ணுவோம். எல்லாரும் நடிகர்களுக்கு எல்லாரும் வரவங்க போகிறவங்க, ப்ரொடியூசர் மூலிமா வரவங்க, டைரக்டர் மூலிமா வரவங்க எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி மத்தியானம், அதே மாதிரி சாயந்தரம் ஈவினிங் டிஃபன் 6 மணிக்கு பேக்கப் ஆனாலும் எல்லோரும் இங்கே போயிடுவாங்க. போயிட்டாங்கன்னா நாங்கள் எல்லா சாமானும் கட்டிக்கிட்டு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ரூமில் தங்கியிருந்தாலும் சரி, கரெக்டாக 9 ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் கேரியர் கட்டி ஒரு நடிகர் ரூம்லையும் தங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு ரூம்லேயும் கேரியர் வைப்போம். அது ஹீரோயின்களுக்கு, டைரக்டர், கேமராமேனுக்கு எல்லாருக்கும் பேர் போட்டு ஒரு பேப்பர் ஒட்டி அந்த கேரியரை ஒரு ரூமுக்கு 210, 204 எழுதுவோம். அப்படியே எல்லா ரூமுக்கும் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 4 மணிக்கு எழுந்துக்கணும். ஒரு மேனேஜரையும் கூப்பிடுவார், எழுதி மறுபடியும் காப்பி டீ எல்லாம் கொடுக்கணும். அந்த கொடுத்த கேரியரே எடுத்து வந்து க்ளீன் பண்ணி மறுபடியும் எல்லாம் செட் பண்ணி மத்தியானம். அது மட்டும் இல்லை, ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பாதி பேர் இருப்பாங்க. ஷூட்டிங் இல்லாதவங்க நடிக்கிறத ரூமில் இருப்பாங்க. அவங்களுக்கும் கேரியர் அனுப்பணும், இங்கே லொக்கேஷனுக்கு கொண்டாடணும். இப்படி ஷூட்டிங் ஓடிக்கிட்டே இருக்கோம், நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் ரெஸ்ட் இருக்காது. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஜாப் மாதிரி தான் தெரியுது. எங்கள் தொழில் வந்து கஷ்டமானது. இப்போது எம்ஜிஆர் வந்து பாட்டு பாடியிருப்பார், அன்னமிட்ட கை நம்மை ஆக்குவித்த கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்த அன்னமிட்ட கை. அது எங்கள் ப்ரொடக்ஷனுக்கே சம்மந்தப்பட்டது. ப்ரொடக்ஷனுக்கே அந்த பாட்டு எழுதுனாங்களான்றதை கூட நான் நினச்சி பார்ப்பேன். அது மாதிரி அவரு பாடின பாட்டுங்களும் எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு சில கருத்துக்களாக இருக்கும். அது மாதிரி இப்போல்லாம் பாருங்கள், மலை மேலே ஷூட்டிங் பண்ணால் கிரைனில் கேமரா போட்டு கீழே ஆப்ரேட் பண்ணி மேலே போக வேண்டிய அவசியமே இல்லை. கீழே மலை அடிவாரத்திலே சப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் தூக்க வேண்டிய வேலையே கிடையாது, அப்புறம் இறக்க வேண்டிய வேலையும் கிடையாது. இப்போ விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ சிம்பிளாகிடுது வேலை. அதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங்கில் வந்து ஆளை கூடுவாங்க, வேலை செய்வோம். ரெக்கார்டிங்கில் இப்போ கூப்பிட்றதில்ல. எடிட்டிங்கில் வேலை செய்வாங்க. எடிட்டிங்கில் வந்து ஒரு 6 பேருக்கு ஃபிலிம்லாம் கட் பண்ணி ஒட்டி சவுண்டு, ஆடியோ, வீடியோலாம் பிரித்து ஜாயின் பண்ணுவாங்க. அது அவருக்கு தலைப்பிச்சுக்குவாங்க எடிட்டருங்க. அவங்களுக்கு எந்த நேரம் தண்ணி கேட்டாலும், காஃபி கேட்டாலும், டீ கேட்டாலும் நாங்கள் கொடுக்கணும். லசி கூட கேட்பார் ஒரு எடிட்டர், அது கூட கடைக்கு போவாங்க. பிரியாணி கேட்பாங்க, மீன் எல்லாம் சாப்பாடெல்லாம் வசதியாக போகலாம். சாப்பாடை பற்றி குறவே இருக்காது அப்போலாம் அந்த காலத்தில். ஆனால் இப்போ தான் என்ன ஆகுது, இல்லை சாப்பாட்டுக்காக பண்ணுறாங்களோ இல்லை செலவு அதிகமாக பட்ஜெட்டு கம்மி பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்க. அது ஆண்டவங்க தான் தெரியும். அதனால் என்னுடைய 40 வருஷம் சர்வீஸில் பார்த்து எல்லாத்தையும் அனுபவிச்சு ரிட்டைர்மெண்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கேன். ஒன்றுமே அது மாதிரி வேலை கிடைக்குமா? ப்ரொடக்ஷன் எங்கள் தொழிலை பற்றி விரிவாகமாக வணக்கம். ப்ரொடக்ஷன் உங்களுக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் வணக்கம், என் நன்றியை கலந்தோம். இன்னைக்கு கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக இருக்கு. சினிமா சம்பந்தமான நிறைய விஷயங்கள் உங்களுக்காக எடுத்துட்டு வரதுக்காகவே நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.